ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாலி சாக்ஷி விலாக்ஸ். இப்போ நம்ம வந்து முறுக்கு செய்கிற வீடியோவோட 3 தான் பார்த்துட்ருக்கோம். அந்த 3ல் முறுக்கு செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை எடுத்து அந்த சட்டியில் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினோடனே என்ன பண்ணணும்னு எங்கள் அத்தைக்கிட்ட கேட்கலாம் வாங்க. இங்கே நம்ம போட்டு வச்சுருக்காங்க, என்னென்னு கேட்போம் வாங்க. அதில் மைதா மாவு, எள், ஓமம், உப்பு, நெய்யெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும் காய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எத்தனை நிமிஷத்துக்கு சப்பாத்தி மாவு வரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோகோனட் மில்க் தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிறத வாயில் ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து முறுக்கு புளிகிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். முறுக்கு புளிகிறதுக்கு மெஷின் ரெடி. நெக்ஸ்ட்டு காய்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கோகோனட் மில்க் போட்டு சப்பாத்தி மாவை எப்படி மிக்ஸ் பண்ணணுமோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மைதாவை நம்ம வந்து இதில் தான் வந்து அவிச்சோம் 10 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் தேங்காய் பால் வைப்பாங்கன்னு பார்த்தோம், எல்லாமே வேலை ஆயிடுச்சு காய்ஸ். சட்டி தான் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க காய்ஸ். செய்கிற அவங்க வந்து டயர்ட் ஆகலை, பட் நம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ கேக் சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்துக்கணும். 1 கிலோ மைதா நெக்ஸ்ட்டு மூடி வச்சிடலாம். ஸோ காய்ஸ், இவ்வளோ மாவு ஊற்றி இதை நல்லா போட்டு இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக மூடுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காய்ஸ். இதை மூடுறது ரொம்ப கஷ்டம் போல கைஸ். இதை புளிகிறது அது கஷ்டம் இல்லை, கை எண்ணெயாக இருக்குது. தலங்க வந்துருச்சு கைஸ். இதை புளியணும் கைஸ். இப்படி நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு கைஸ். நல்லா வந்து ஃப்ரை ஆகுது கைஸ். இட்ஸ் டேஸ்டிங் டைம். தவசனை டேஸ்ட் பண்ண சொல்லு, எப்படி இருக்கு? Guys, ultimate guys. Thank you. Bye bye.